வாய் பேச முடியாத காது கேளாத காலேஜுக்கு போனேன். அங்கே ஒரு 4-5 நாள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேச மாட்டாங்க. 2 இதில் அவன் புரிஞ்சுக்கிறான், அவன் ஆன்சர் பண்ணுறாப்புல. போட்டின்ற கதாபாத்திரம் அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே, அதாவது அந்த கிராமத்தில் எல்லாருக்கும் தெரியும், பிறந்ததுலேருந்து அங்கே தான் இருக்கான். ஸோ அவன் கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப கிளியராக இருக்கக்கூடாது அருண்னாரு. ஸோ நான் ஃபுல்லாக கற்றுப்பேன், கம்ப்ளீட் சைன் லாங்குவேஜ் கற்றுப்பேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பேர், ஒரு பொண்ணு, இன்னொரு பையன். ஒரு பொண்ணு வரலட்சுமின்னு ஒரு பொண்ணு, ஓகே. அப்புறமா பாரதின்னு ஒரு பையன். ஸோ இவங்க சைன் லாங்குவேஜ் எனக்கு வந்து ஜென்ரலாக டைலாக்ஸ் இல்லாமல் வெளியில் நானாக வந்து சிலதை எழுதி இதை நாங்கள் வந்து சைன் லாங்குவேஜில் பண்ண ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு அதுதான் நாங்கள் டைலாக் நம்ம பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க நான் சும்மா ஒன்று எழுதுவேன், ஒரு இதை எழுதி அதை வந்து. ஸோ சார் வந்து ஒரு பாடல், பாரதியார் பாடலை எழுதி அந்த பாரதியார் பாடலை சைன் லாங்குவேஜில் வி ஸ்டார்டட் டூயிங். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டார்டிங்காக இருக்கும். இதில் டஃபஸ்ட் போர்ஷன் வந்து என்னென்னா கிளைமேக்ஸ். அங்கே தான் வந்து ஐ ஹேட் டு எமோட் ப்ளஸ் டாக் டு என்னோட தங்கச்சி கூட பேசணும். அண்ட் அத்தனையும் அவன் வந்து கன்வே பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் எடுத்துக்கிட்டோம்.